அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் நாங்கள் எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அதுதான் ஃபுல் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸிபிஷன் போய் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃபேவரட் திங்ஸ் என்னென்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் எக்ஸிபிஷனில் என்னென்னலாம் பார்த்தேன், என்னென்னலாம் மிஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி எக்ஸிபிஷன் போயிருந்தோம். தேர்ஸ்டே நைட்டு, அதனால் அங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை. அதுவும் நாங்கள் போனதும் ஒரு 8 o'clock இருக்கும். அந்த டைமிங் தான் போயிருந்தோம். அதனாலே என்னன்னு தெரில, அவ்வளோவா கூட்டம் இல்லை, ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. போனோடனே பைக் பார்க் பண்ணியாச்சு. பைக் பார்க்கிங் டிக்கெட் 50 rupees. ஆனால் நம்ம எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரி டிக்கெட் 15 rupees தான், 15 தான். 2 பேர்த்துக்கு 30 rupees தான் ஆச்சு. பார்க்கிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக காசு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கிங் டிக்கெட் அண்ட் எக்ஸிபிஷன் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னே எக்ஸிபிஷன் சொன்ன மாதிரி நிறைய கடைங்க இருக்கும். அங்கே என்னோடய ஃபேவரட் திங்ஸே அங்கே எல்லாமே விலை கம்மியாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எக்ஸிபிஷன் போனால் விலை கம்மியாக இருக்கும், நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வரலாம், அந்த கான்செப்டில் இருப்போம் சின்ன வயசாக இருக்கும்போது. ஆனால் இப்போது எப்படி ஆகிடுச்சுன்னா, எக்ஸிபிஷனில் விலை அதிகமாக இருக்கும், நம்ம வெளி கடையிலே வாங்கிக்கலான்ற அளவுக்கு ஆகிடுச்சு. நிறையா ஹேர் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அந்த கடைக்கெலாம் போயிட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு கடை எப்போயுமே எக்ஸிபிஷனில் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. சாப்பர்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க இல்லையா, அங்கே அந்த நைஃப் ஷார்ப்னர் வச்சுருந்தாங்க. அது நான் ரொம்ப நாளாக மீஷோ, அமேசான், என்னோடய எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்லேயுமே கார்ட்டில் போட்டு வச்சுருந்த ஒரு மஸ்ட்டு பை பொருளில் அதுவும் ஒன்று வச்சுருந்தேன், நைஃப் ஷார்ப்னர். அது மற்ற மீஷோலேயே 140, 150 ரேஞ்சுக்கு தான் விற்றுட்ருக்காங்க. அங்கே 100 rupees சொல்லியிருந்தாங்க. சரி, அமௌண்ட் வர்த்தாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அங்கே அது வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே இந்த சைடு சில்வர் வெசல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஒரு கடையில். இந்த ஸ்பூன்ஸ் எல்லாமே 20 rupees சொன்னாங்க ஒரு ஸ்பூனே. எனக்கு அது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சும்மா நான் வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன். அந்த மிக்கி மவுஸ் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு நான் அந்த ஸ்பூன் தான் எடுத்துகிட்டு போவேன். ராவடி பண்ணி எடுத்துகிட்டு போவேன் எங்கள் அம்மா கிட்டே, எனக்கு தான் மிக்கி மவுஸ் ஸ்பூன் வேணும்ன்ட்டு. அண்ட் எங்கள் வீட்டில் அது எல்லா கலர்லேயும் வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. பிங்க் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி. ஆனால் இப்போ இந்த மிக்கி மவுஸ் ஸ்பூன்லாம் எங்கேயும் கிடைக்கிறதும் இல்லை, நானும் பார்த்ததே இல்லை. இப்போ எங்கள் வீட்லேயே அந்த மாதிரி ஸ்பூனே இல்லவே இல்லை. எக்ஸிபிஷனில் ரொம்ப நாள் கழித்து அந்த ஸ்பூன்லாம் நான் பார்த்தேன். அப்புறம் இந்த சொப்பு ஜாமா, இது நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக டிஃபால்ட்டாக எல்லாருமே விளாண்டுருக்க ஒரு விஷயந்தான். அப்போது நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு 5 பொருள் 10 ரூபா அந்த மாதிரி தானே விற்பாங்க. இப்போது ஒரு பொருள் எடுத்திங்கன்னா 20 ரூபா அந்த மாதிரி வச்சு விற்றுட்ருந்தாங்க. எல்லாமே அழகாக யூனிக்காக இருந்தது. ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த கடையில் வாங்கலை, வேறு ஒரு கடையில் பாப்பாவுக்கு வாங்கியிருந்தோம். இந்த கடையில் எப்படின்னா எதை எடுத்தாலும் 20 rupeesனு சொல்லியிருந்தாங்க. சரி வேணான்னு சொல்லிவிட்டு சும்மா பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், மினி குக்கர், அப்புறம் மினி ஹாட் பாக்ஸ், மினி நைஃபு, சாப்பர், அந்த மாதிரி நிறைய என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பென்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் எக்ஸிபிஷனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். நம்ம நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போய் பார்க்குற திங்ஸை விட எக்ஸிபிஷனில் யூனிக்காக இருக்கும்.
எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் 6தோ 7தோ படிக்கும்போது எக்ஸிபிஷன் வந்து அங்கே ஒரு ஃபோல்டபுள் ஸ்கேல் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து ஃபோல்ட் பண்ணால் ஷார்ட் சைஸ் ஸ்கேலாக இருக்கும். அன்ஃபோல்ட் பண்ணால் லாங் சைஸ் ஸ்கேல் ஆகிடும். அதில் வந்து ஒரு பசில் கேம் கூட இருக்கும். பசில்ஸ் வச்சு நவுத்தி நவுத்தி விளாட்ற பசில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இருக்கும். அது நான் 6தோ 7தோ படிக்கும்போது வாங்கிட்டு போயிட்டு ஸ்கூலில் எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு, ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் நடத்தும்போது வேணும்னே வச்சு அதை வச்சு விளாண்டுட்டு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். இன்னமும் அந்த ஸ்கேல் நான் அங்கே பார்த்தேன். நேற்று கூட நான் போயிருந்தப்போ பார்த்தேன் எக்ஸிபிஷனில். அந்த ஸ்கேல் வந்து எக்ஸிபிஷன் தவிர்த்து நான் வேறு எந்த ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அங்கே மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த நவதானிய விநாயகர், அந்த மாதிரி நவதானிய பிள்ளையார், என்னது முருகர், சரஸ்வதி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனில் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். இப்போல்லாம் எந்த கோயிலுக்கு போனால் கூட அந்த நவதானிய இதெல்லாம் பார்க்கறது முடியறதில்ல. ஆனால் இன்னமும் இங்கே தான் கிடச்சிட்ருக்கு எக்ஸிபிஷனில். அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க இந்த கடையில் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னா 20 and 30 ருபீஸ். எந்த பொருள் எடுத்தாலும் 20 இல்லைனா 30 ருபீஸ். அதுதான் இந்த கடையோட ப்ரைஸ் ரேஞ்சே. அந்த கோல்டன் கலரில் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி ரிச்சாக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 30. நிறைய ஜுவல்லரி பாக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றுமே வாங்கலை. நான் அந்த அவ்வளோ திங்ஸ்லேருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரா கிளீனர் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் 30 ரூபாய்க்கு. ஆக்சுவலாக அது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எந்த கடையிலுமே கிடைக்கல. மீஷோவில் கூட செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து தனியாக இல்லை, ஸ்ட்ரா கிளீனர் மட்டும் தனியாக இல்லை. நம்ம அது கூட ஒரு கிளாஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி, அது வாங்கி வேஸ்ட்டு தானே, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் அன்றைக்கி அங்கே கிடச்சிது, சரின்னு சொல்லிட்டு நான் அது வாங்கியிருந்தேன். அது கூட இந்த மாதிரி இந்த உட்டன் திங்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது. எல்லாமே கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த உட்டன் திங்ஸ்னாவே கொஞ்சம் பிடிக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இந்த கடை இருந்தது. ஆக்சுவலாக இந்த கடையில் வந்து அந்த கண்ணாடி ஒன்று மேலே பார்த்தீங்களா, க்ளவுட் ஷேப்லலாம் அந்த லென்ஸ் இருந்தது. அது விலை என்னான்னு கேட்டதுக்கு 400 ரூபான்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. என்னடா இது, எக்ஸிபிஷனில் விலை கம்மியாக இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி ஆன்லைனில் எல்லாமே பரவாயில்லையாட்டுக்கு 200க்கு விற்கிறாங்க ஆன்லைனில். 400ன்னோடனே எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. பார்கெயின் பண்ணி பார்த்தா அவர் ஒன்றும் குறைக்கிற மாதிரி தெரியல. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. எக்ஸிபிஷன் வரவங்க வந்து 2 டைப்பாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணணும் அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஃபுல்லாக எல்லா கேம்ஸும் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நான் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணணும் அந்த மைண்ட் செட்டில் இருப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துலேயும் விளையாடணும் அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து நிறையா உட்டன் டாய்ஸ்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாலாம் இது விளையாடுற ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து விளாண்டு என்னென்ன பொம்மை இருந்ததுன்னு விளையாண்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எக்ஸிபிஷன்னாலே ஞாபகம் வருது கண்டிப்பாக அப்பளம் தான். என்னோடய ஃபேவரெட் இது. எங்கே எந்த எக்ஸிபிஷன் போனாலும் இந்த அப்பளம் விற்றா கண்டிப்பாக நான் வாங்கி சாப்பிடுவேன். எந்த எண்ணெயில் பண்ணுறாங்க, ஆறி போயிருக்கு இல்லை நல்லா இல்லை, அது அப்படியே வாணல்ல அவ்வளோ அந்த கசண்டோடு இது பண்ணிகிட்ருக்காங்க, எது இருந்தாலும் ஓகே. எனக்கு எக்ஸிபிஷன் போனால் அந்த அப்பளம் சாப்பிட்டாகணும், அந்த மாதிரி ஒன்று எனக்கு. அதுவும் அந்த அப்பளம் வந்து அங்கே மாதிரி மட்டும்தானே கிடைக்கும், வேறு எங்கேயும் வெளியும் நம்மளால் சாப்பிட முடியாது. சரி, ஓகே, ஒரு நாள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு. அண்டு பாப்பாவுக்குமே வந்து அப்பளம்னா ஃபேவரெட்டு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஷாப்பிங்க்கு போயாச்சு. ஷாப்பிங்னு சொல்ல முடியாது, விண்டோ ஷாப்பிங்க்கு போயாச்சு. அண்ட் இந்த கடையில் வந்து ஃபுல்லாக உட்டனில் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய ஃபுல்லாக உட்டன் திங்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் பார்க்கும்போதே எல்லாமே பயங்கர அழகாக க்யூட்டாக இருந்தது. எல்லாமே விட்டால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் விலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் பாப்பா வந்து இந்த சைட் க்ராஸ் பண்ணோடனே இந்த கார் பார்த்துட்டு இதில் விளையாடணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு பாப்பாவை அந்த காரில் உட்கார வச்சாச்சு. ஆனால் ஒரு குறும்பு பண்ணாங்க பாருங்கள். இந்த காரில் உட்காந்து ஒரு 2-3 ரவுண்ட் சுற்றினோடனே இறங்கிட்டு, அப்போ பைக்கில் உட்காரணும், இந்த கார் நானா அப்படின்னு ஒரு சவுண்டு. உட்காரவே மாட்டேன், நான் இறங்கி வேறு காருக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படி இப்படின்னு சமாளித்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சோம். அப்புறம் உடனே இந்த ட்ராம்பலின் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
அவங்க அப்பாவும் சொன்னாங்க, நானும் சொன்னேன், "வேணான்டா விழுந்துருவேன்னு." கேட்குற மாரி தெரில. அங்கே 2 குட்டி பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க 3 பேர். பாப்பா போய் சைடில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நடுவில் நின்று அவங்க கூட குதிக்கிறேன்னு குதிச்சு அவனுங்க ஒரே ஒரு ஜம்ப் தான் பண்ணாங்க. அப்படி டமால்னு பாப்பா விழுந்துட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கன்வின்ஸ் பண்ணி பாப்பாவே, "அப்போ வரேன்ப்பா" அப்படின்னு அவங்களே இறங்கி வந்துட்டாங்க. அப்புறம் அந்த ஜெயிண்ட் வீல் எல்லாம் இருந்தது. ஆனால் கூட்டம் எதுவும் இல்லை இல்லையா, பயங்கர ஃப்ரீயாக இருந்தது. சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் இந்த கார் மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு, அதோட டிக்கெட் வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறம் அதுவும் பாப்பா விளாட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் அங்கே நிறைய ஸ்டால்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வந்தாச்சு. இது வந்து பள்ளி கல்வித்துறை அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்க ஒரு குட்டி ஸ்டால் மாதிரி, ஒரு ஷோ எக்ஸிபிஷன் மாதிரி. உள்ளே எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண திங்ஸ் போல் எல்லாமே சூப்பர் க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வர வழியில் ஒரு டெம்போவில் வந்து இந்த மாதிரி நர்சரி பிளான்ட்ஸ்லாம் வச்சுட்ருந்தாங்க. சரி சொல்லிட்டு ரோஸ் பிளான்ட் தான் வாங்கலாம் நானும் ப்ரைஸ்லாம் கேட்டுட்ருந்தேன். திடீர்னு பாரிஜாதம் பூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாரிஜாதம் செடியே இருந்துச்சு. அது ஒரு ஒரு பூவோடையே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு பார்த்தோன்னே. சரின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அந்த செடியை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது ரீசன்ட் டேஸாக எனக்கு இந்த பாரிஜாதம் பூ ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அந்த செடியை கிடச்சோன்னே வாங்கியாச்சு. அண்ட் அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் ஹாப்பியாக முடிஞ்சுது. தேங்க்யூ.